தொகுதி தனது பாட்டி இந்திரா காந்திக்கும் தாய் சோனியா காந்திக்கும் செயல் நிலம் என்பதாலேயே அங்கு தாம் வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். ரேபரேலி அமேதி தொகுதிகளுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் இடையில் உள்ள 100 ஆண்டுகால பிணைப்பை தனது தாயும் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவருமான சோனியா காந்தியுடன் ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். இது தொடர்பான வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவேற்றம் செய்துள்ளார். தாத்தா பெரோஸ் காந்தி, பாட்டி இந்திரா காந்தி, தந்தை ராஜீவ் காந்தி உள்ளிட்டோரின் பழைய புகைப்பட ஆல்பத்தை சோனியா காந்தியும் ராகுலும் கண்டு உணர்வுபூர்வமாக உரையாடிய காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல், ரேபரேலியும் அமைதியும் தங்களை பொறுத்தமட்டில் வெறும் மக்களவை தொகுதிகள் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்விரு தொகுதிகளின் மூலை முடுக்கெல்லாம் தலைமுறைகளின் நினைவுகள் நிரம்பி கிடப்பதாக ராகுல் நெஞ்செழுதி குறிப்பிட்டுள்ளார். हमारी सरकार थी तो इन्होंने भी बहुत काफी काम किया और मैंने भी अमेठी में काफी प्रोजेक्ट्स किए. एक सड़क की कनेक्टिविटी, तो मेरी कोशिश थी कि ज्यादा से ज्यादा सड़कें, नेशनल हाईवेज, CRX सड़कें हम अमेठी में लाएं और अमेठी को बाकी बेचते चले. दूसरा था सेल्फ हेल्प ग्रुप का, जिसमें हमने लाखों महिलाओं की मदद की, बैंक अकाउंट से उनको जोड़ा, उनकी जिंदगी बचाई. பெரோஸ் காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் 2004ஆம் ஆண்டு முதல் சோனியா காந்தி போட்டியிட்டு வென்றார். இந்த முறை அவர் மக்களவைக்கு போட்டியிடாமல் மாநிலங்களவை உறுப்பினரானதால் தனது தாயின் தொகுதியில் ராகுல் போட்டியிட்டுள்ளார். அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வந்த ராகுல் இந்த முறை வயநாட்டுடன் ரேபரேலியையும் தேர்வு செய்ததற்கு இந்த வீடியோ மூலம் விளக்கமளித்துள்ளார். இந்த மாதம் 20ஆம் தேதி ரேபரேலியில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை